வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, டீ கடை கீரை மசால் வடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீ கடை கீரை மசால் வடையில் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் சீக்ரெட்டாக சேர்ப்பாங்க. அது சேர்க்கும்போது தான் அந்த டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் நமக்கு வீட்லேயும் கிடைக்கும். அதே சமயம் அந்த வடை நம்ம கடையிலெல்லாம் சாப்பிடும்போது, டீ கடையில் சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகி செஞ்சு வச்சாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகாது. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது அது இருக்காது. அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், ஏன்னா புளிச்சு போயிடும். இதுக்கு எல்லா பொருளும் நான் எடுத்து வச்சுருக்கேன் தயாராக. செய்யும்போது நான் என்னென்ன பொருள் சேர்க்குறேன், எந்த மசாலா இடிக்கணும், அரைக்கணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டீ கடையில் கிடைக்கிற அதே ஃப்ளேவரோட உங்களுக்கு மசால் வடை கிடைக்கும். இப்போ ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, முழு சோம்பு எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தனியான்னு சொல்லக்கூடிய வர கொத்தமல்லி. இது ரெண்டையும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம மிக்சியில் போட்டு படித்தோன்னா பவுடராக போயிடும். அந்த மாதிரி போகக்கூடாது, இடிக்கணும். அதாவது ஒன்றும் பாதியமாக இடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இடிக்கல்லில் போட்டு இடிக்கணும். இந்த மாதிரி இடிக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்க்குறப்ப அந்த மசால் வடையில் நம்ம டீ கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இன்னும் 2 பொருள் சேர்த்து இடிக்க போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி விதையையும் இந்த சோம்பையும் போட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. நல்லா அது ஒன்றும் பாதியமாக கொரகொரப்பாக இருக்கணும். அதாவது நசுங்கி இருக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது போடுறப்ப தாங்க அந்த மசால் வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பட்டை துண்டு, 4 கிராம்பு, 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்படியே நல்லா ஒன்றும் பாதியமாக அதே மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது தாங்க அந்த டீ கடையில் போடுற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸு. பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால நான் சொல்கிறேன். இப்போ நல்லா ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, தோல் சீவிட்டு. அப்புறம் ஒரு பூண்டு பல், மொத்தமாக ஒரு பூண்டு பல் 10 பல் இருக்கிற மாதிரி எடுத்து தோலோடு இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. மிக்சியில் போடாதீங்க, இந்த மாதிரி இடிக்கல்லில் நசுக்கி போடுங்க. தோலோடு போடும்போது தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ கடலைப்பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் ஒட்ட வடிச்சிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும். 2வது ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு மசால் வடை செஞ்சு வச்சாலும் 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே சவக்குன்னு போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் 2 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க கடலைப்பருப்பை. ரொம்ப நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்கிறப்ப என்னாகும், கடலைப்பருப்பு புளிச்சு போயிடும். அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பொடித்த கொத்தமல்லி, சோம்பு அதை கொட்டிக்கலாம். அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு பாருங்கள், இந்த மாதிரி தோலோடு இடிக்கணும். அப்போ தான் அந்த வடையில் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். நான் குழந்தைங்களுக்காக 1 சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. நல்லா பொடியாக சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்தே நான் அரைஞ்சிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக. இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அரைக்கீரை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. இதில் நீங்கள் முருங்கைக்கீரை, பாலக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அரைக்கீரை சேர்த்துருக்கேன். சேர்த்து மேலே கடலைப்பருப்பு ஊற வச்சத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அள்ளி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கடலைப்பருப்பு ஒன்று அங்கங்கே இருக்கும் பாருங்கள், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. சேர்த்துட்டு நல்லா பிசைங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுங்க. டேபிள் சால்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையால் பிசையணும். தண்ணி கிண்ணி எதுவுமே விடக்கூடாதுங்க. அந்த கீரையை நம்ம அலசி அள்ளி வைக்கும்போதும் அதுலேயும் தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி சவசவன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வடை கிறிஸ்பியாக இருக்காது. நம்ம தட்டி போடும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடாக இருக்கும்போது நம்ம சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடும்போதும் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது.
நம்ம மசால் வடைனாலே நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். அதை ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மாவு பிசையணும். மாவு பிசையில் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நம்ம டீ கடை மசால் வடை மாதிரியே இருக்குங்க. அந்த ஃப்ளேவரும் அதே மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு, நம்ம வீட்டில் செய்கிறோம், ஆனால் அந்த மசால் வடை அந்த ஃப்ளேவர் வந்து டீ கடையில் கிடைக்கிற மாதிரி இல்லையேன்னு அந்த டீ கடையில் கேட்டு நான் யூஸ் பண்ண ரெசிபி தான் இது. இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க கையால். பிசைஞ்சிட்டு நமக்கு உருட்டை வரணும், உதிராக இருக்கணும். அப்போ தான் வந்து உருட்டை வரும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க முதல்ல. ஏன்னா மசால் வடையில் போட்டோன்னே செவந்துடும். அதனால் உருட்டி ரெடியாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயை ஊற்றினோன்னா நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் கடலெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். நல்லா சூடு வந்துருச்சு. இந்த மாதிரி ஓட்டை போட்டும் தட்டலாம், ஓட்டை போட்டு தட்டியும் செய்யலாம். இல்லை ஆமை வடை மாதிரி நம்ம வந்து உள்ளங்கையில் அப்படி வந்து ஆமை ஓடு மாதிரி அப்படியே அமுக்கிட்டு போடுவாங்க, அந்த மாதிரியும் போடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் 2 வடை மட்டும் போடுறேங்க. போட்டுட்டு நல்லா அது வந்து செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அப்புறம் நீங்கள் உடனே திருப்பி விட்டிங்கன்னா என்ன ஆகும், இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கோமா பிரிஞ்சு போயிடும். நிறைய வெங்காயம் கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வடை தட்டினீங்கன்னா தான் அது வந்து நம்ம செஞ்சு வச்சு 3 மணி நேரம் ஆனால் கூட கிறிஸ்பினஸ் இருக்கும். அதுதான் முக்கியம். நம்ம எல்லார் வீட்லேயும் வடை தட்டுவோம். சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்கிறப்ப இதெல்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை ரெசிபி ஸ்நாக்ஸ் இருந்தால் கூட மசால் வடையை அடிச்சிக்க முடியாது. ஒரு டீயை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மசால் வடை, அதுவும் நம்ம ஈவினிங் டைமில் சாப்பிட்றப்ப அதுவும் பர்ஃபெக்டாக டீ கடை மாதிரியே செஞ்சிட்டோன்னா கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நம்மளே செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ நம்ம ஓட்டை போடாமல் நம்ம கையில் வச்சு அமுக்கிட்டு நான் போடுறேன். சூப்பராக இருக்குங்க இந்த வடை. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாது, வடை வந்து உடையாது. அதுக்காக தான் நான் வந்து ஃபோர்க் வச்சு திருப்பி விட்றேன். சூப்பராக இருக்குங்க. இதுக்கு இது கெட்டி சட்னி, தேங்காய் கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லை கார சட்னி நல்லா புளிப்பாக வச்சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சட்னியே இல்லாமல் கூட சாப்பிட்லாங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் குடிக்காது, நம்ம தண்ணியே சேர்க்கலையா, அதனால் எண்ணெயெல்லாம் குடிக்காது. ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தான், ஒரு 50 ml தான் எனக்கு குடிச்சிருந்துச்சு, எண்ணெயே குடிக்கலை. நல்லா முறுமுறுன்னு நம்ம டீ கடை கீரை மசால் வடை செஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் வந்து இதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் சொன்னபடி செஞ்சு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.